ஹை பேரண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு கேட்டிருந்தேன், உங்களுக்கு என்னென்ன வேணும், உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுங்கள், நம்ம அதை வரிசைப்படுத்தி நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்துப்போம். நம்ம இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அதாவது எதிர்ப்பு சக்திகள், ஆன்டி ஆக்சிடென்ட்டில் எதிர்ப்பு சக்திகளுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்குறதுன்னு. ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. ஆனால் இதை நம்ம தினம் கொடுக்குறோமாங்கிறது ஒன்று தான் கேள்விக்குறி. இதில் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த புளிப்பு கலந்த இனிப்புன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, கிரேப்ஸு, அன்னாசி, லைமு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது, எதிர்ப்பு சக்தி உள்ளது. நம்ம உணவு வகைகள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா இஞ்சி, பூண்டு, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அப்புறம் வந்து பப்பாயா, இந்த பச்சை காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி இல்லையா, ஸோ அந்த பச்சை காலிஃப்ளவர் மாதிரி இருக்கே அது, அப்புறம் வந்து உங்களுக்கு ராஜ்மா, வால்நட்டு, பாதாம், முந்திரி ஒரு அளவுக்கு, ரொம்ப அதிகமாக இல்லை. இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியது தான். நான்வெஜ் அப்படின்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டூனா ஃபிஷ்னு ஒன்று இருக்குது, அதில் ரொம்ப அதிகம் இந்த ஒமேகா 3ங்கிறது வந்து எல்லா ஃபிஷ்ஷு எல்லா இதுலேயுமே இருக்குது உங்களுக்கு. இப்போ அது வந்து கேப்சூலாகவும் அவைலபிள் உங்களுக்கு. நான்வெஜ் வேணாம், நான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேப்சூலாக கூட வாங்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நான் இவ்வளோ இருக்குதா, சரியாப்பா நான் எல்லாம் தினம் கொடுக்குறேன் போட்டு திரிச்சிங்கன்னா அப்படிலாம் கொடுக்கவும் கூடாது. உடனே எதிர்ப்பு சக்தி மேலே ஏறிடாது. இது நான் சொன்னது எல்லாமே ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ டெஃபினட்டாக வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஒன்றுத்துலேயும் ஒரு விதமாகவும் ஒரு ஒரு சத்தும் போனால் அந்த பேலன்ஸ் வந்து மேலே வந்து கரெக்டாக உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, வைட்டமின், மினரல்ஸு, ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரிப்ளீஷ் ஆகும். இது தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இப்போது நான் எல்லாம் சொல்லிட்டேன்னா, இதெல்லாம் எதிர்ப்பு சக்தி என்னென்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா, நாளைக்கு உடனே எல்லோரும் வரிஞ்சு கட்டின்னு போய் அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற பழம் எல்லாத்தையும் பிராய்ச்சின்னு வந்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறேன், பழம் கொடுக்குறேன்னு கொடுத்து, அப்புறம் 2 நாள் டாக்டர் நீங்கள் சொன்னதெல்லாம் கொடுத்து கோல்டு பிடிச்சி மூக்கெலாம் கொட்டுது, தும்பல், அப்படிலாம் படாதீங்க. நீங்கள் வழக்கமாக கொடுக்குற உணவுகளை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கின்னு இது ஒன்று சேர்த்துக்கோங்க. இது ஒரு விதத்தில் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் சம்டைம்ஸ் ஒத்துக்கொண்டு கூட சொல்ல முடியாது. ஒரு சிட்ரஸ் சாப்பிட்டு டக்குனதுக்கு பிடிக்காமல் போகலாம். அது வந்து எனக்கு ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இனிப்பாக கொடுத்தா கூட அது விரும்பாமல் போகலாம். நம்ம ஒரு ஆல்டர்னேட் தேடிக்கணும். புரியுதுங்களா? ரைட்.